பிக் பாஸ் மலையாளம் இன்னைக்கு எபிசோட்ல பார்த்தீங்கன்னா அனுமோல் கொஞ்சம் ட்ராக் மாறி போறாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வருது. அப்படி என்ன ஆச்சு அனுமோலுக்கு அப்படின்றதையும் பார்க்கலாம். இன்னொரு பக்கம் ஆரியனோட ஒயிட் ஷர்ட்டை எடுத்து கீழே போட்டல நான் என்ன பண்றேன் பாருன்ற மாதிரி ஒரு பக்கம் லக்ஷ்மிக்கு மேல கோவப்பட்டு லக்ஷ்மியோட ட்ரெஸ்ஸை பிக் பாஸ் வீட்டு மேல தூக்கி அடிக்கிற ஆரியன்லாம் நம்மளால பார்க்க முடியுது. அடுத்து கிரீட யுத்தம் அப்படின்ற டாஸ்க்கு 2 பேர் இப்போ அந்த ஃபைனல் 2க்கு போயிருக்காங்க. அவங்க 2 பேர்ல டாஸ்க் விளையாடி நாளைக்கு அது யாரை ஜெயிக்க போறாங்க, இம்யூனிட்டி பவர், அந்த ஃபேமிலி பவர், இந்த பவர்லாம் எந்த டீமுக்கு போய் சேருது அப்படின்றத பார்ப்போம். அடுத்து கிச்சன் டீம்ல ஒரு பக்கம் ப்ராப்ளம் இருந்தா அடுத்ததா ஒன்று இருக்கும்ல வெஷல் டீம், அதை கழுவி வைக்கிறது யாரு, ஒழுங்கா கழுவுனாங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குல்ல. அதுல ஒரு பக்கம் மாட்டிக்கிட்டு தவிக்கிறார் கேப்டன். இதுல என்னடா பண்றது அப்படின்ற மாதிரி இருக்கு. அது எல்லாத்தையும் டீட்டெயிலா பார்த்துடலாம். வணக்கம் மக்களே, நேஷனல் உட்ஸ்ல இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோவை பல பேரும் பாக்குறீங்க, தயவு கூர்ந்து லைக்கை போட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்ப கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ ஹாட் ஸ்டார்ல அந்த ஒரு ஓட்டிங் நடக்கும். நார்மல் நாமினேஷன் ஓட்டிங் இல்லாம ஒரு சில கேள்விகள் கேட்பாங்க. ஸோ இன்னைக்கு இந்த மாதிரி டாஸ்க் இவங்க பண்ணணும், இந்த மாதிரி வாய் பேசாமல் இருக்கணும், கரெக்டாக 6 மணிக்கு எழுதுக்கணுன்ற மாதிரி சில ஜென்ரலான கேள்விகள் இருக்கும்ல. அந்த கேட்டகரியில் ஓணம் ஸ்பெஷல் வீக்கில் ஏதாவது ஒரு ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கணும், அது யார் பண்ணணும் போது மெஜாரிட்டி ஆஃப் த மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அனுமோலை செலக்ட் பண்ணியிருக்கீங்க. அதில் அனுமோல் வந்து ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்காங்க அனுமோல். ஏன்னா பல பேருக்கு அனுமோலை செலக்ட் பண்ண அந்த வீட்டுக்குள்ளே பிடிக்காதுல்ல, அதனுடைய வெளிப்பாடுகளும் ஒரு பக்கம் இருக்கிறது பார்க்க முடியுது. அடுத்து பனிப்புறால ஒரு டாஸ்க்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா, பிக் பாஸ் வந்து ஒரு டாஸ்க் 30 செகண்ட் 5 பேரும். இதுல என்னன்னா 5 பேருமே அட் அ டைம் உள்ள போக முடியாது. ஒருத்தர் உள்ள போறீங்க வர்றீங்க, திரும்ப இன்னொருத்தர் போறீங்க வரீங்க. ஸோ 30 செகண்ட்ல 5 பேருமே போயிட்டு வெளியே வரணும் அப்படின்றது தான் டாஸ்கோட ரூல்ஸ். இதுல நீங்க உங்க ட்ரெஸ் மட்டும் தான் எடுக்கணும். இப்ப நான் போறேன்னா அதுக்குள்ள போயிட்டு என் ட்ரெஸ் மட்டும் தான் நான் எடுத்துட்டு வரணும். இன்னொருத்தன் ட்ரெஸ்ஸை எடுத்துட்டு வந்தா அந்த ட்ரெஸ் மட்டும் இல்லாம அவன் வச்சிருக்கிற மொத்த ட்ரெஸ்ஸையுமே சேர்த்து வச்சிடணும். ஸோ அதுல கேர்ஃபுல்லா நம்ம ட்ரெஸ்ஸை மட்டும் நம்ம எடுத்துட்டு வர்றதுக்கு இதுவா இருக்கணும். இதுல என்ன பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் போயிட்டு பிரவீன் போறாரு எடுத்துட்டு வராரு, மஸ்தானி போறாங்க எடுத்துட்டு வராங்க, அடுத்த சபுமான் போறாங்க எடுத்துட்டு வராங்க. 4ஆவதா போன ஜிஸ்டின் வந்து எடுத்துட்டு வரும்போது அவருடைய ட்ரெஸ் எடுக்கிற குழப்பத்திலே கொஞ்சம் தடுமாறி லக்ஷ்மியோட ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துட்டாரு. 5வது லக்ஷ்மி உள்ள போறதா வானவா போவா அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்ல உள்ள போயிட்டு வெளியே வந்து குஷ்டாங்க. இதுல எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே எஸ் 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 ஜெயிச்சிட்டோன்ற மாதிரி ஒரு பக்கம் கத்தி கூச்சல் இட்டுக்கிட்டே வெறுப்பேற்ற ஆரம்பிச்சாங்க அவங்க. இதுல என்னன்னா சொந்த ட்ரெஸ்ஸை எடுக்காம வந்த ஜிஸ்டின் வந்து லக்ஷ்மியோட ட்ரெஸ் எடுத்திருந்தாருல, அது போச்சு. இதுல வந்து இவங்க டாஸ்கே கம்ப்ளீட் பண்ணல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் வைக்கிறாங்க. ஆனா நவீன் கேப்டனா என்ன பண்ணியிருந்தாருன்னா ஒரு அருமையான முடிவு எடுத்திருந்தாரு. பிக் பாஸ் பஸர் அடிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க கரெக்டா கீழே இறங்கிட்டாங்க, கால் வச்சதுக்கு அப்புறம் தான் பஸர் அடிச்சது. எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் என்ன சொல்றாங்க, அந்த பனிப்புறா வீட்டை விட்டு வெளியே வரல லக்ஷ்மி, அவங்க காலை கீழே வைக்கல, அதுங்காட்டி பஸர் அடிச்சிச்சுன்னு சொல்றாங்க. நவீன் என்ன சொல்றாரு, காலை கீழே வச்சதுக்கு அப்புறம் தான் பஸர் அடிச்சதுன்ற மாதிரி ஒரு நியாயமான முடிவு எடுத்திருந்தார். ஒரு பக்கம் இல்ல எக்ஸ் கண்டஸ்டன்ட் சொல்றதுதான் கரெக்ட் அப்படின்றத எடுத்திருந்தாருன்னா அப்ப அந்த இடத்துல பயஸ்டு கேப்டன், ஒரு பார்ஷியாலிட்டி அப்படின்ற பேரு நவீனுக்கு போய் சேர்ந்திருக்கும். ஆனா இந்த இடத்துல நான் கரெக்டா என் கண்ணால பார்த்தது என்னவோ அதை தான் நான் முடிவு எடுப்பேன்ற மாதிரி முடிவு எடுத்தார்ல. ஸோ இட் வாஸ் குட் கேப்டன்சி டிசிஷன் அப்படின்றது வேணா சொல்லலாம். ஓகே, அடுத்து அனீஷ். அந்த சோபால வந்து அனீஷ் வந்து எப்பவுமே இந்த கார்னர் லெஃப்ட் கார்னர்ல தான் உட்காருவாரு. இந்த வாட்டி என்ன பண்ணிட்டாங்க, எல்லாம் ஷஃபிள் ஆகி உட்காரும் போது அனீஷோட இடம் கிடைக்கலன்னும் போது என்ன அவமானப்படுத்துறாங்க பிக் பாஸ், இதெல்லாம் பண்றாங்க பிக் பாஸ்ன்ற மாதிரி அங்க பிக் பாஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு. அனீஷ் சோபால உட்காருங்க, அனீஷ் என்ன பண்றீங்க போய் உட்காருங்கன்னு பிக் பாஸ் சொல்றாரு. அதையும் கேட்கற நிலைமையில இல்ல. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல என்ன சொல்றாரு, அவர் பிடிச்சி உட்கார வச்சிடறாங்க. அப்ப சொல்றாரு, இதுக்கப்புறம் என் கண்ணுல இருந்து ஒரு துளி கண்ணீருமே வராது, அது எதுவுமே வராத மாதிரி நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்றேன் அப்படின்னு. மஸ்தானி வந்து கரையாதுன்னு வெறுப்பேத்துனாங்க. அதுக்கு இவர் வந்து சொல்றாரு, இதுக்கப்புறமும் வராது, வர விடாம நான் பார்த்து பண்ற மாதிரி சவால் விட்டு போயிட்டு இருக்காரு. ஓகே, இது நடந்துட்டு இருக்கு. ஓகே, இப்படி பேசிட்டு இருக்க வரும்போது ஷானவாஸுக்கும் அங்க வந்து மஸ்தானிக்கும் சண்டை வந்துடுது. அப்ப வந்து மிண்டாதரு, பேசாம இருன்ற மாதிரி சொல்லு, நான் பேசுவேன், நீ யார் என்ன சொல்றதுக்கு, நான் பேசிக்கிட்டு தான் இருப்பேன்ற மாதிரி மஸ்தானி பேச, அதுக்கு ஷானவாஸ் வந்து நீ போய் உங்க வீட்டுல உங்க அப்பா கிட்ட பேசிக்கோன்ற மாதிரி ஒரு விஷயம் நடந்து அவங்க 2 பேருக்கு ஒரு கிளாஷ். ஐ மீன் வீட்டுக்குள்ள நடக்கிற விஷயத்துக்கு எதுக்கு அப்பா கிட்ட போய் பேசி, வீட்டுல போய் பேசி, வீட்டுல இருக்கிறத பேசுங்களேன், ஏன்பா விட்டுட்டு எதா இருந்தாலும் ஃபேமிலி எடுத்துக்கிறது, ஃபேமிலி தூக்கிறது, இது என்ன கேம்னு எனக்கு தெரியல. வீட்டுல இருக்கிறத மட்டும் பேசினா அது நல்ல
கேம். அதை விட்டு வீட்டு அப்பா அம்மா அப்படின்ற மாதிரி போயிடுறாங்க எல்லாருமே. அடுத்து சைத்யா மற்றும் அனுமோலோட பிரச்சனை. என்னதான் பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் அனுமோல் வந்து சைத்யா முதுகுல குத்திட்டா, கட்டப்பா வேலை பார்க்கறா, இது பார்க்கறா அது பார்க்கறான்ற மாதிரி சைத்யா கிட்ட அனுமோல் போய் பேசுறது கிடையாது. ஏன்னா அனுமோலுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க சைத்யா அப்படின்றது அனுமோலோட கம்ப்ளைண்ட். நான் பேசிக்கலி 24/7 நான் பார்க்கல. போன சீசன் 24/7 பார்த்துருந்தேன். இந்த சீசன் நான் பார்க்கல. 1 hour எபிசோட் தான் பார்த்தேன். 1 hour எபிசோட்ல என்ன காட்டுறாங்களோ அதை தான் நான் சொல்ல முடியும். இதுல என்ன ஒரு கம்ப்ளைண்ட் ஆயிருக்குன்னா, அனுமோலோட பாய் ஃப்ரெண்டை பத்தி சைத்யா தான் போய் ஆரியன் கிட்ட சொல்லியிருக்காங்க. பாய் ஃப்ரெண்டை பத்தி சைத்யா தான் யார்கிட்டயே சொல்லியிருக்காங்க. அதனால வந்து கூடவே இந்த துரோகம் பண்ணிட்டாலே அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. ஆனா எந்த இடத்துலையுமே சைத்யா போயிட்டு அனுமோலோட பாய் ஃப்ரெண்டை பத்தி சொல்லவே இல்லை. ஐ மீன் அனுமோலுக்கு க்ரஷ் இருக்கு, க்ரஷ் பீன் இன்ட்ரெஸ்ட், ஆரியன் மேலே இன்ட்ரெஸ்டோ ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்றத மட்டும்தான் சொல்லியிருக்காங்களே தவிர்த்து அனுமோலுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கு, இது இருக்கு அது இருக்குன்றத ஆரியன் கிட்ட போய் சொல்லலை சைத்யா அப்படின்றத தெளிவுபடுத்துறாங்க. அந்த இடத்துல வந்து ஆரியனே கூப்பிட்டு வச்சு சொல்றாங்க. ஆரியனுமே அவங்க சொல்லலை, வேற எதாவது. ஆனால் சைத்யா சொல்லலை. இந்த மேட்டர் மட்டும் தான் சொன்னாங்க. நான் தான் கொஞ்சம் என்னை வெறுப்பேற்றுறதுக்காக நான் தான் இப்படி போய் பண்ணேன்றத ஆரியனுமே அந்த இடத்துல ஒத்துக்கிறாரு. ஆரியன் ஒத்துக்கிறாரு. ஸோ அப்போ அந்த இடத்துல சைத்யா மேலே எந்த விதமான தப்பும் இல்லை அப்படின்றது ப்ரூவ் ஆகுது. இன்னொரு பக்கம் அதை வந்து மஸ்தானி தான் அந்த ஒரு கேம் பிளே பண்ணியிருக்காங்க. மஸ்தானி வீட்டுக்குள்ள வந்தவனே ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் பண்றாங்க. அதனுடைய வெளிப்பாடா இது நடந்திருக்கு. அதில் நடுவில் வந்து சைத்யா சொல்லிட்டாங்க, நான் பண்ணாத இதெல்லாம் பேசாதீங்க, நீ டிராமா பண்ற, உன் சீரியல் நாடகம் டிராமா இதெல்லாம் நல்லாவே பண்ற. ஸோ ஒரு ஃபேக் ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சுக்கிட்டு ஃபேக் டிராமா கழிச்சுக்கிட்டு ஃப்ரெண்ட்ஷிப்லாம் யூஸ் பண்ணி கேம் விளையாடுற, இந்த மாதிரிலாம் என்னால் விளையாட முடியாது, இந்த மாதிரிலாம் இருக்க முடியாதுன்ற மாதிரி ஒரு பக்கம் செம்ம கத்துட்டு போயிடுறாங்க சைத்யா. அனுமோல் அதுக்கு பெருசா ரியாக்ட் பண்ற மாதிரிலாம் தெரியல. ஆனா சும்மா ஏதாவது கவுண்டர் போடுறது அப்படின்ற மாதிரி பண்றாங்க. பட் இந்த இடத்துல ஒரு சொல்லாத ஒரு விஷயத்த சொன்னதான் சைத்யா மேல பழிப்பட்டது தப்பு. அவங்க சொல்லி இருந்தாங்கன்னா நீங்க சொல்றது கரெக்ட். ஆனா அவங்க சொல்லவே இல்லைன்னும் போது அவங்க மேல ஒரு பிளேமை போடும்போது எந்த விதத்தில் நியாயமா இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, அது ரொம்ப தப்பு. ஆனா இன்னொரு பக்கம் அனுமோல் வந்து வெளியிருக்கிற வந்திருக்க வைல்ட் கார்டு எல்லாம் சொல்றது எல்லாமே நம்பி வெறுவேல் இப்படிதான் இருக்கோ அப்படிதான் இருக்கும்ன்ற மாதிரி கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி ட்ராக் மாறுறாங்களோன்ற மாதிரி தோணுது. குறிப்பா மஸ்தானியை பிளைண்டா ட்ரஸ்ட் பண்ற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு கிடைக்குது. மக்களே, உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட் பண்ணிருங்க. ஓகே, அடுத்து ஒரு டாஸ்க், அந்த பாம் எடுத்துட்டு வந்தாங்க. அந்த பாம் டாஸ்க் என்னன்னா, ஒருத்தரை செலக்ட் பண்ணணும். ஒனியில் டாஸ்க்கு செலக்ட் பண்ணாங்க. என்னன்னா இன்னொருத்தர் மேலே ஆக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அனுமோல் மாதிரி இன்னொரு நபர் அனிமலோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் டாஸ்க்கு. இதில் என்ன பண்ணிட்டாங்க, ஒனியில் செலக்ட் பண்ணிட்டாங்க. ஒனில் கூடவே ஜிசேலும் செலக்ட் ஆயாச்சு. ஸோ யாரை மாதிரி ஆக்ட் பண்ணோம்னா, ஷானவாஸ் மாதிரி ஒனிலும், இன்னொரு பக்கம் வந்து அனுமோல் மாதிரி ஜிசேலும். ஸோ இவங்க 2 பேர் என்ன பண்ணுறாங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கணும். அதில் குறிப்பாக அனுமோல் ஜிசேல் எந்தெந்த ரீதியில் வச்சு செய்யணும், பெருக்கிறதுல இருந்து ஐஸ் சாப்பிட்றதுல இருந்து பொம்மையை கொஞ்சறதுல இருந்து என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் ஒரு பக்கம் பண்ணி வெறுப்பேற்றிட்டு இருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது. அடுத்து ஆரியனோட ஒயிட் ஷர்ட் மேட்ரு என்னன்னா, அந்த சோபாலையோ இல்லை அந்த ட்ரெஸ் சேஞ்சிங் ரூம்ல எங்கேயோ ஒன்று வந்து ஒயிட் ஷர்ட் இருந்திருக்கு. அதை என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க இன்டிமேட்டேட் பண்ணாமல் ஆரியன் கிட்ட போய் சொல்லாம இவங்க எடுத்து, ஒரு வாட்டி நான் ஆரியன் கிட்ட சொன்னேன், அவன் எடுத்து வச்சிருக்கணும், அவன் எடுத்து வைக்கல, அதனால சட்டையை எடுத்து கீழே போட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஐ மீன் ஒரு பாத்ரூம்னும் போது ஒரு ஒயிட் ஷர்ட்டை போட்டால் அது சும்மாவே அழுக்காகிற சட்டங்க. ஒயிட் ஷர்ட் சும்மாவே கரப்படியும். அதை யாராவது ஒயிட் ஷர்ட் கீழே போடுவாங்களா? அது போடாம நீங்க வந்து அவங்க கிட்ட சொல்லி இதை எடுத்து வச்சிடலாம், ஒயிட் ஷர்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கலாம். பட் அதை மீறி லக்ஷ்மி எடுத்து போட்டிருக்காங்க அப்படின்றத சொல்றாங்க. ஐ மீன் ஒரு கிளீனிங் டீம் தான், பாத்ரூம் கிளீனிங், வெஷல் கிளீனிங்கா இருந்தாலுமே அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்கள் கிளீன் பண்ணுவாங்க. அந்த ஒரு ஃப்ரீடம் அந்த டீம் கொடுக்கணும், அது அவங்களோட விருப்பம். ஐ மீன் அந்த ஃப்ரீடமா அவங்க எடுத்துக்கிட்டு இதெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்றது அவங்களுக்கு உரிமை இருக்கு. இதுல நீ என்ன கேப்டனா, உனக்கு என்ன உரிமை இருக்குன்ற மாதிரி பல பேரும் கேட்பாங்க. ஐ மீன் நீங்க பாத்ரூம் கிளீன் பண்ணல, இது கிளீன் பண்ணலாம் மட்டும் கேள்வி கேட்கறீங்களே, அப்ப கிளீன் பண்ற அளவுக்கு நீங்க உங்க ப்ராடக்ட்ல எடுத்து அதோடைய இதுவை பண்ணணும். நீங்க எல்லாத்தையும் போட்டு போயிருவீங்க, அப்ப அது எல்லாத்தையும் போய் எடுத்து வச்சுட்டு நான் கிளீன் பண்ணிருக்க முடியுமா? ஸோ அதுல பேசிக் சென்ஸ் தான். நீங்க உங்களோட குளிச்சிங்களா, உங்களோட ட்ரெஸ் எல்லாம் எங்க அழுக்கோ அங்க எடுத்துட்டு போய் போடணும், எங்க துவைக்கணுமோ அதை எடுத்துட்டு வைக்கணும். எல்லாத்தையும் அங்க வச்சுட்டு கிளீன் பண்ண எப்படி கிளீன் பண்ண முடியும்? ஸோ அதில் அவங்க சொல்கிற பாயிண்ட்டும் ஒரு நியாயமான ஒரு பாயிண்ட் இருக்குது. மஸ்தானி இதில் லக்ஷ்மி சொல்கிறதும், அந்தந்த பொருளை நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா பிரச்சனை இல்லை, நாங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு ஆசையாக இருக்கும், அதை சொன்னாலுமே நீங்கள் பண்ணாமல் இருக்குதுல ரொம்ப தப்பு தானே அப்படின்றது ஒரு பாயிண்ட் அவங்க பக்கம் வேலிடிட். இன்னொரு பக்கம் ஆரியன் அது ஒயிட் ஷர்ட்டு கரையாகும் இதெல்லாம் பண்ணணும் ஏன் அப்படின்றது ஆரியனோட பாயிண்ட்டு. ஸோ இதையும் தப்பு சொல்ல முடியாது, அதையும் தப்பு சொல்ல முடியாதுன்ற கட்டம் தான். ஆனால் இதில் வந்து சாரி கேளுங்க சாலிகன், இதில் என்னன்னா ஆரியனோட பிரச்சனை தான். அதுக்கு அக்பர் வராரு, ஷரத் வராரு, ரினா ஃபாத்திமா வராங்க, ஜிசேல் வராங்க,
ஆனா ஒருத்தரோட பிரச்சனை ஒருத்தர் கூட சண்டை போடுறாங்களா, அவங்க 2 பேர் போட்டுக்கிட்டோம், அவங்க 2 பேர் முடிவு பண்ணிக்கிட்டோம், நீங்க ஏன்டா மொத்த கூட்டமாவும் வரீங்க? இதுதான்டா முழு குரூப்பிசம்ன்றது. ஒருத்தனுக்கு பிரச்சனை ஒருத்த மட்டும் பேச மாட்டான், ஒட்டுமொத்த கூட்டமே வந்து அவங்கள டார்கெட் பண்ணும்போது குரூப்பிசம் ப்ரூவ் ஆகுது அப்படின்றது பல பேர் கண்ணுக்கும் தெரியும். இதை மட்டும் அவாய்ட் பண்ணிருக்கலாம். பட் நீங்க மீண்டும் மீண்டும் நாங்க எங்கதான் தலையில்தான் குதிப்பேன்ற மாதிரி குதிச்சிங்கன்னா ஒன்றும் பண்றதுக்கு இல்லை. இந்த குரூப் விஷயத்துல போட்டு அவங்கள சொன்னோன்னே சாரி கேளுங்க போது சாரிலாம் கேட்க முடியாது, கிளம்பி போ அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்லிட்டாங்க. ஒரு பாயிண்ட்ல என்ன பண்ணிட்டாரு, ஒரு பக்கம் லக்ஷ்மி ஒயிட் ட்ரெஸ் கீழே போட்டு தப்பு, அதுக்கு என்ன பண்றாரு, நான் போயிட்டு உன் ட்ரெஸ் எடுத்து கீழே போடுறேன்ற மாதிரி ஒரு ட்ரெஸ், ஐ மீன் லக்ஷ்மியோட ட்ரெஸ் அந்த பெட்டு கீழே இருக்கிற டோரை ஓப்பன் பண்ணி அந்த ட்ரெஸ் எடுத்து கீழே போட ட்ரை பண்றாரு. ஸோ வாட் இஸ் திஸ் பிஹேவியர் ஆரியன்? ரொம்ப சைல்டிஷா இருக்கு. ஒரு இம்மெச்சூரா எப்படி பிஹேவ் பண்ணணுன்றதுக்காக பண்றீங்க. நீ போட்டலாம் நான் போட்டேன்னும் போது அவங்க தப்பு பண்ணிட்டாங்க, பாப்பா நானும் போய் தப்பு பண்ணுவேன், நீ பண்ணுவியா? ஸோ இட் இஸ் நாட் ரைட் அப்படின்றது தான் என்னோட தரப்பு. ரொம்ப சைல்டிஷா பிஹேவ் பண்றாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, வெளியே காய போட்டிருந்த துணியை எடுத்து பிக் பாஸ் வீட்டு மேலாம் தூக்கி அடிக்கிறாரு. எதுக்கு இந்த வேலை? அதுக்கப்புறம் வந்து நான் இதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ண மாட்டேன்ற ஸ்டேட்மெண்ட் வேற ஆரியன் கொடுக்குறாரு. அது பண்றதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கணும், அதை பண்ணிட்டு வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுக்கறதுல வெரி ஒஸ்ட் பிஹேவியர் ஆரியன். அடுத்து கிரீட யுத்தம் அப்படின்ற ஒரு டாஸ்க் நடக்குது. அந்த டாஸ்க்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா பால் பேலன்சிங். இது அதில் பல பிக் பாஸ்ல பார்த்ததா என்ன மக்கள்னா, ஒரு ஹோல்டர் கொடுத்துட்றாங்க. அந்த ஹோல்டர் மேலே 4 பால், ஐ மீன் 1 2 3 4 அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு பாலை எடுக்கணும், இந்த கார்னர்ல இருக்கும், அங்கேருந்து டிராவல் பண்ணி ஒரு பால் இருக்கா, 2வது பால் இங்கே வைக்கணும், திரும்ப இங்கிறது டிராவல் பண்ணி 3வது பால், திரும்ப இங்கே போயிட்டு 4வது பால், அப்படி வச்சுட்டு திரும்ப அந்த ஃபைனல் பொசிஷன் வந்து வைக்கணும். ஸோ அதில் யார் வந்து கம்மி சான்சஸ்ல கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறாங்க, ஐ மீன் கம்மி டைம்ல கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறாங்களோ அடுத்த லெவலுக்கு போவாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் ஃபர்ஸ்ட் டேக்லயே பயங்கரமா பண்ணிட்டாருங்க ஒனில், வேற மாதிரி பண்ணிட்டாரு ஒனில். 2வது மஸ்தானி நல்லா பேலன்ஸ் பண்ணிட்டு போனாங்க. அந்த கடைசியில வந்து அந்த டப்பால டிராப் பண்ணும்போது பொறுமையா, ஸோ ஐ மீன் எல்லாம் கரெக்டா பண்ணிட்டு அந்த ஃபைனல் டச்ல சொதப்பினா எப்படி இருக்கும், அந்த சொதப்பல்ஸ் தான் ஒரு பக்கம் பண்ணிட்டாங்க மஸ்தானி. 2வது டேக்ல போய் கம்ப்ளீட் பண்ணாங்க, பட் ஃபர்ஸ்டே கம்ப்ளீட் பண்ணி தான் வாய்ப்பு இருந்திருக்கும். 3வது போன யாரு நெவின் வந்து பதட்டப்பட்டே காலி ஆயிட்டாரு. அதுக்கு முன்னாடி போன நோராவும் பயங்கரமா பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு பக்கம் நோரா டீம், இன்னொரு பக்கம் ஒனில் டீம் வந்து ஃபைனலிஸ்ட் ஆயிருக்காங்க. அடுத்து என்னெல்லாம் நடக்குதுன்றதை நாளைக்கு பார்க்கணும். ஃபைனலா வந்து நைட் ஒரு சண்டை நடக்குது வெஷல் வாஷிங் டீம்ல. வெஷல் வாஷ் டீம்ல இருக்காங்க பின்னி இருக்காங்க, நோரா இருக்காங்க, இன்னொருத்தர் யாரு வந்து மஸ்தானி. அங்க என்னன்னா சாப்பிட்றதுக்கு பிளேட் இல்லை அப்படின்ற ஒரு பிரச்சனை நடக்குது. இப்போ வெஷல் டீம் அவங்க அந்த கிச்சன் டீம்ல சமைக்கிற எல்லா வெஷல்ஸுமே வாஷ் பண்ண வேண்டியது வெஷல் டீமோட பொறுப்பு. இன்னொரு பக்கம் பிளேட்டு பவுலுன்னு இருக்கு. ஓகே, அந்த சொந்த பிளேட், ஐ மீன் நம்ம எடுத்து யூஸ் பண்ற பிளேட்டையும் நம்ம எடுத்து சாப்பிட்ற பவுலையும் நம்ம தான் கழுவி வைக்கணும். இது ஒரு பேசிக்கான விஷயம். ஓகே, வீட்டில் நீங்க எப்படியோ இருக்கிறீங்களோ அது தெரியல, ஆனா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போயிட்டு நீங்க இதை பண்ணணும். அதை விட்டுட்டு நீங்க சாப்பிட்டு ஒரு 4 பிளேட் வைப்பீங்க, 4 கப்பு வைப்பீங்க, அதை எல்லாத்தையும் வெஷல் டீம்ல இருக்கிற மெம்பர் கழுவி வைக்கணுமா? ஸோ இட் இஸ் நாட் ரைட். அந்த இடத்துல கப்பும் பிளேட்டும் இல்லைன்னா யார் அதை யூஸ் பண்ணிட்டு கழுவாமல் இருக்காங்களோ அவங்கள போய் கேள்வி கேட்கணும், ஏன் இப்பெல்லாம் பண்றீங்கன்ட்டு. ஆனால் ஒத்துக்க மாட்டாங்க அந்த வீட்டை பொறுத்த வரையும். ஸோ நான் தான் தப்பு பண்ணேன்னு ஒத்துக்க மாட்டேன். அந்த ரேர் கேஸ் தான் தப்பு பண்ண ஒத்துக்கிறது இல்லை, நான் பண்ணலங்க நான் கழுவி வச்சுட்டுங்கன்ற மாதிரி போய் சொல்றவங்க கேட்டகரி. அதில் குறும்படம் போடாத வரையும் ஏமாத்திட்டு இருப்பான். அந்த வெஷல் கேஸ்ல இது எல்லா பிக் பாஸ்லையும் பார்க்கறது தான். அங்கே வந்து ஒரு கம்ப்ளைண்டாக ரைஸ் பண்ணுறாங்க, சாப்பிட்றதுக்கு பிளேட் இல்லைன்னும் போது. அப்போ மஸ்தானி சொல்றாங்க, இல்லை அவங்கவுங்க பிளேட் அவங்கவுங்க சாப்பிட்டு கழுவி வைக்கணும், இது பேசிக், அதெல்லாம் நான் பண்ண முடியாது, கழுவி வைக்க முடியாதுன்றது மஸ்தானி சொல்றாங்க. அவங்க சொல்றது கரெக்ட் தான், அது தப்பு சொல்ல முடியாது. ஆனா இன்னொரு பக்கம் யார் அதை சாப்பிட்டு கழுவாம வைக்காதீங்கன்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருது அப்படின்னும் போது வெஷல் டீம் இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாம் என்ன பண்ணிருக்கணும், ஐ மீன் வெஷல் டீம்ல இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாரையும் கேட்கணும். ஆனா குறிப்பிட்டு உங்க மஸ்தானியை மட்டும் டார்கெட் பண்ணாங்களோ அப்படின்ற ஒரு ஃபீல்மே இருக்கு. அது வெஷல் டீம்ல இருக்கிற எல்லாருக்குமே பொறுப்பு தான். ஆனா நடுவுல வாய்ஸ் விட்டது என்னமோ மஸ்தானி தான், அதனால தான் அவங்க பக்கம் திரும்பிச்சு. அப்ப என்ன பண்ணிருக்கணும், இந்த மாதிரி கூப்பிட்டு ஒரு பிரச்சனை வருது, எல்லாரும் அவங்க பிளேட்டை சாப்பிட்டு கழுவி வச்சிருங்க, சாப்பிட்றவங்களுக்கு பிளேட் இல்லாம இருக்குது அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டே எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு கொடுத்துருக்கலாம். அதை கொடுக்கல, அங்க கொடுக்காம போனது ஒண்ணு. அடுத்தது என்ன பண்றாங்க, மாத்தி ரியாக்ட் பண்ணி சண்டை நடக்குது. அதுல நோரா வந்து இப்பெல்லாம் பண்றான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் இதுல வந்து என்ன பண்ணிட்டாங்க, வெஷல்ல ஒருத்தர் சரத்து பேச ஆரம்பிச்சாருன்னா அக்பர் வராரு, அவங்க டீம்ல இருந்து வரிசையா வந்து இவங்கள பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே நடக்குது. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல நான் எதுவும் பண்ண மாட்டேன் கிளம்பி போறேன்டான்ற மாதிரி கிளம்பி போயிட்டாங்க மஸ்தானி. அவங்கள மூட்டி விட்டு அவங்கள வெறுப்பேத்திட்டு காண்டேத்திட்டு போய் படுத்துட்டாங்க. அடுத்து என்ன பண்ணாங்க, சொந்த பிளேட்டை கழுவ மாட்டாங்க, இது பண்ண மாட்டாங்கன்றது நியாயமான விஷயம். அடுத்து
அங்க வெஷல் டீம் கிளீன் பண்ணி கழுவாம இருக்கிற பிளேட்ஸும் பாத்திரங்களும், சமைச்சு வச்ச பாத்திரங்களுமே ஏகப்பட்டது இருக்கு. அதை கழுவ வேண்டியது யாரோட பொறுப்பு? வெஷல் டீமோட பொறுப்பு தானே. அதை கழுவாம போயிட்டு ஆயா தூங்கிட்டு இருக்காங்க மஸ்தானி. அப்புறம் அதை இவங்கெல்லாம் பார்த்துட்டு அவங்க கழுவியே ஆகணும், நாளைக்கு ஓணம் ஃபங்க்ஷன் வேற, இது கழுவாம தூக்குறதுல எந்த விதத்தில் நியாயம்ன்றத கேள்வியை கேப்டன் கிட்ட கேட்குறாங்க. கரெக்டு தான், இந்த பாத்திரம்லாம் கழுவி வைக்கணும். காலைல கிச்சன் டைம் சமைக்கிறது சீக்கிரமா இல்லை, சமைக்கிற வேலை இருக்கு, அதுக்கு நீங்க கழுவி வச்சாதான் முடியும். காலைல எழுந்து நீங்க டயர்டா வந்து இது கழுவிங்களா அப்படின்ற ஒரு கேள்வி நியாயமாப்படுது. அதை கேப்டன் கிட்ட போய் சொன்னா கேப்டன் போய் மஸ்தானி கிட்ட அட்ரஸ் பண்ண மாதிரி விஷுவல்ஸ் நம்ம காட்டல. அவர் நான் சொல்லிட்டேன், அவங்கள தரன்னு இழுத்துன்னு வந்துலாம் வேலை பார்க்க முடியாது, என்னால முடிஞ்சது சொல்லதான் முடியும்ன்றத சொல்றாங்க. இன்னொரு பக்கம் அக்பர், நான்லாம் தூங்க விட மாட்டேன், நீ அந்த வேலையை செஞ்சே முடிக்கணும், எனக்கு வேற வழியே கிடையாது, செஞ்சே முடிக்கணும்ன்றாங்க. இன்னொரு பக்கம் வந்து மஸ்தானி வந்து பண்ண முடியாம ஒரு பக்கத்து போய் தூங்கிட்டு நான் பண்ணவே மாட்டேன்ற மாதிரி இருக்காங்க. பென்னி பண்ண ரெடியா இருக்காங்க, ஆனா மஸ்தானி வந்தாதான் பென்னி பண்ணுவேன்ற மாதிரி இருக்காங்க. ஸோ கம்ப்ளீட்டா மஸ்தானி அங்க வந்தாதான் அந்த வேலை நடக்கும் அப்படின்ற மாதிரி போய் முடிச்சிருக்காங்க. ஐ மீன் மஸ்தானி இல்லைனா கூட இருக்கிற கிச்சன் வெஷல் டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே போய் பண்ணி அதை இது பண்ணிருக்கலாம். அப்படி பண்ணாங்கன்னா பெனிஃபிட் யார் பண்றாங்களோ அவங்களுக்கு கிடைக்கும். மஸ்தானி வேலை பண்ணலன்றது ரிஜிஸ்டரும் ஆயிரும், அதெல்லாம் தெரிஞ்சிடும், கொடுத்த வேலையை ஒழுங்கா பண்ணலன்றது ஆயிடும். நீங்க அந்த இடத்துல போய் உங்க வேலை பண்ணீங்கன்னா கொஞ்சம் நிறைய பாசிட்டிவ் இமேஜ் ஒரு இது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றது தான். ஸோ இதுதான் இன்னைக்கு எபிசோட்ல நடந்த நிகழ்வுகள். உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. பை கைஸ்.